அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கமரூன் நாட்டின் கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் திரு அவையின் அர்ப்பணிப்பு. கமரூன் நாட்டில் 5500க்கும் மேற்பட்ட நலவாழ்வு பணியாளர்களால் மதம் அல்லது தகுதி நிலையை பாராமல் ஆண்டுதோறும் 20 இலட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான கமரூனில் கல்வி மற்றும் நல்வாழ்வு ஆகிய 2 துறைகளிலும் கத்தோலிக்க திரு அவை ஒரு முக்கிய பங்கை வகித்து வருவதாக பீடேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்கு திரு அவை நடத்தி வரும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஏறத்தாழ 4,68,000 மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ள அச்செய்தி நிறுவனம், விரிவான கல்வி வலையமைப்பின் ஒரு பகுதியான இந்த பள்ளிகள் சிறந்த கல்வித்தரம், ஒழுக்க நெறிகள் மற்றும் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதில் பெரும் புகழ்பெற்றவையாக திகழ்கின்றன என்றும் கூறியுள்ளது. அங்குள்ள திரு அவையானது ஏறத்தாழ 600 மருத்துவ சேவை மையங்களை நிர்வகித்து வருகிறது என்று கூறியுள்ள அச்செய்தி நிறுவனம், இதில் பெரிய மருத்துவமனைகள் மற்றும் கிராமப்புற ஆரம்ப நலவாழ்வு மையங்கள் ஆகியவையும் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 5500க்கும் மேற்பட்ட நலவாழ்வு பணியாளர்களால் மதம் அல்லது தகுதி நிலையை பாராமல் ஆண்டுதோறும் 20 இலட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது என்று அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலாபத்தை விட மனித மாண்பு, இரக்கம் மற்றும் சேவையை முன்னிறுத்திச் செய்யப்படும் திரு அவையின் இந்த பணிகள் நம்பிக்கை, மாற்றம் மற்றும் முழுமையான மனித வளர்ச்சிக்கான ஒரு ஆதாரமாக போற்றப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.